தெனாலிராமன் கதைகள் பார்ட் 4. ஒரு நாள் வடநாட்டை சேர்ந்த மல்யுத்த வீரன் ஒருவன் அரண்மனைக்கு வந்தான். அவன் சிறந்த வீரன் என்பதால் மன்னர் அவனை வரவேற்றார். அரசே, நான் பல நாடுகளுக்கு சென்றுள்ளேன். அங்குள்ள மல்யுத்த வீரர்களை வென்று வெற்றி பெற்றுள்ளேன். என்னை வென்றவர் யாரும் கிடையாது. நான் விஜயநகர மல்யுத்த வீரர்களின் சிறப்பினை கேள்விப்பட்டு இங்கு வந்துள்ளேன். என்னோடு உங்கள் நாட்டு வீரர்கள் எவர் வேண்டுமானாலும் மோதலாம். போட்டியில் நான் தோல்வி அடைந்து விட்டால் என் ஆயுட்காலம் முழுக்க நான் உங்களுக்கு அடிமையாக இருப்பேன். ஆனால் நான் வெற்றி பெற்று விட்டால் அரசராகிய நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்களோ தெரியவில்லை என்று ஆணவத்துடன் கூறினான். அரசவையில் அமர்ந்திருந்த மல்யுத்த வீரர்கள் எவருமே அந்த வீரனோடு போட்டியிடவில்லை. எல்லாருமே அமைதியாக தலை கவிழ்ந்தபடி இருந்தனர். அரசருக்கோ ஆத்திரம் ஏற்பட்டது. இந்த மல்லன் எனக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தி விட்டான். இவனை யார் தோற்கடிக்கின்றீர்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் தருவேன் என்றார். அரசரின் இந்த அறிவிப்பை கேட்ட தெனாலிராமன் தான் போட்டியிட முன்வந்தான். அந்த வீரனிடம் தெனாலிராமன் போட்டியிடப் போவதைக் கண்டு அவையினர் வியப்படைந்தனர். தெனாலிராமன் மல்யுத்த வீரனின் அருகே போய் நின்று கொண்டான். இந்த நாட்டு மல்லர்கள் மல்யுத்த போரில் வல்லவர்கள். மற்போர் கலையினை முறையாக கற்றவர்கள். மற்போர் என்பது முரட்டுத்தனமாக கட்டிப்பிடித்து சண்டையிடுவது மட்டும்தான் என எண்ணிவிடாதே. முதலில் என்னுடன் மற்போர் செய்து வெற்றி பெறு பார்க்கலாம். எப்படியும் நீ தோற்று ஓடப்போவது உறுதியாகிவிட்டது என்றான் தெனாலிராமன். இதனை கேட்டதும் அந்த மல்லனுக்கு கோபம் வந்துவிட்டது. நீ இங்கே இப்போதே என்னுடன் மற்போர் செய்ய தயாரா என்று கேட்டான். ஓ, தாராளமாக, இப்போதே தொடங்கலாம். ஆனால் அதற்கு முன்னர் ஒன்றினை முடிவு செய்திட வேண்டும். மற்போர் இலக்கண நூல்கள் சொல்கின்றபடி நீ மல்யுத்தம் செய்ய போகிறாயா? அதை முதலில் தெரியப்படுத்து என்றான் தெனாலிராமன். இலக்கண நூல்கள் சொல்கின்ற முறைப்படிதான் நான் மற்போர் செய்ய போகின்றேன் என்றான் மல்லன். நான் சீன நாட்டு மல்யுத்த வீரன் ஒருவனிடம் முறையாக மல்யுத்த கலையை கற்றுள்ளேன். உன்னால் முடியுமானால் என்னுடன் அந்த முறைப்படி மல்யுத்தம் செய்து பார். முதலில் நான் அந்த முறைப்படி சில வரிசை முறைகளை செய்து காட்டுகிறேன். நீ அதற்குரிய பொருளை கூறு பார்க்கலாம் என்றான் தெனாலிராமன். மல்லனோ திகைப்படைந்தான். இவன் மல்யுத்தத்தை சீன சாஸ்திரம் என்று கூறுகின்றானே, நமக்கு ஒன்றுமே புரியவில்லையே என தனக்குள் கூறிக்கொண்டான். சரி சரி, நீ வரிசை முறையை செய்து காட்டு, நான் அதற்குரிய பொருளை கூறுகின்றேன் என்றான் தயக்கத்துடன் மல்லன். தெனாலிராமனோ தனது வலது கையை மூடிக்கொண்டு தன் மார்பிலே வேகமாக அடித்தான். பின்னர் தன் சுண்டு விரலை தரையை நோக்கி காட்டினான். கடைசியாக தனது 2 கைகளையும் மேலே உயர்த்தி வானத்தை நோக்கி காட்டினான். மன்னர் உட்பட அவையினர் அனைவரும் தெனாலிராமனின் செயலை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தனர். அதனை பார்த்த மல்லன் குழப்பம் அடைந்தான். நம் குரு இதுவரையிலும் நமக்கு இப்படியொரு வரிசை முறைகளை சொல்லி தரவில்லையே, இதற்கு நாம் எப்படி பொருள் கூறுவது என குழப்பம் அடைந்தான். தான் இதுவரையிலும் படித்த மற்போர் நூல்களை எல்லாம் தன் நினைவிற்கு கொண்டு வந்தான். எந்த நூலிலும் இதனை போன்ற வரிசை முறைகள் சொல்லப்படவில்லையே, எப்படி நாம் பொருள் கூறுவது என பரிதவித்தான். வீரனே, இப்போது சொல், நான் காட்டிய வரிசைக்கு மல்யுத்த சாஸ்திரப்படி என்ன பொருள் என்று தெனாலிராமன் கேட்டான். பதில் சொல்ல முடியாத மல்யுத்த வீரனோ தனது தோல்வியை ஒப்புக்கொண்டான். அதன் பின்னர் தலை கவிழ்ந்தபடியே அரசவையினை விட்டு வெளியேறினான். மகிழ்ச்சி அடைந்த மன்னரோ, தெனாலிராமா, உன்னால் இன்று நம் நாடே பெருமை அடைந்தது. நீ செய்த வரிசை முறைகளை மற்போரில் யாரும் செய்து நானும் பார்த்ததில்லை. இது எந்த நூலில் சொல்லப்பட்டுள்ளது என்று ஆர்வத்துடன் கேட்டார். அரசே, நான் வலது கையை மூடி காட்டி மார்பில் வேகமாக அடித்தேன். இதற்கு நான் உன்னோடு மல்யுத்தம் செய்தால் நீ உன் வலது கையால் என் மார்பில் ஒரு குத்து விட்டால் போதும் என்பது பொருளாகும். சுண்டு விரலை மட்டும் நீட்டி தரையில் காட்டியதற்கு நான் தரையில் விழுந்து விடுவேன் என்பது பொருளாகும். 2 கைகளையும் உயர்த்தி வானத்தை காட்டியது நான் கைகளை பரப்பி கீழே விழுவேன், என் உயிர் வானுலகம் சென்றுவிடும் என்பது பொருளாகும். இவற்றையெல்லாம் மல்லன் புரிந்து கொள்ளவில்லை. அவன் வேறு ஏதாவது இருக்கும் என கற்பனை செய்து கொண்டு தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டான் என்றான் தெனாலிராமன். இதனை கேட்டதும் அரசரால் சிரிப்பினை அடக்க முடியவில்லை. அவையினர் எல்லோரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். தெனாலிராமா, உன் அறிவு கூர்மையினால் இன்று நம் நாட்டின் பெருமையே காப்பாற்றி விட்டாய். இதற்காக உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இதோ என்னுடைய அன்பு பரிசாக இந்த முத்து மாலையினை அளிக்கின்றேன் என்றவாறு தன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை கழற்றி தெனாலிராமனின் கழுத்தில் அணிவித்தார் மன்னர். அரசே, மிக்க நன்றி. தாங்கள் மல்யுத்த வீரனுடன் மோதி வெல்பவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு கொடுப்பதாக அறிவித்திருந்தீர்களே என்றான் தெனாலிராமன். தெனாலிராமா, இதோ அந்த பரிசை உனக்கு வழங்குகின்றேன் என்றபடி பரிசை வழங்கினார் மன்னர். இதனை கவனித்து கொண்டிருந்த அரச குருவின் மனதில் பொறாமை